வசனங்களை போய் வாசிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். வாசிக்கிற போது லேவியராகமம் 27:30 சொல்கிறது, தசமபாகம் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே 10ல் 1 யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி. விளைவின் முதல் பலன் எதற்கு யாருக்கு கொடுக்கணும்? ஒரு பயிரிடுறீங்கன்னா அது ஒரு கோழி முட்டை போட்டுனா ஃபர்ஸ்ட் வந்து ஆலயத்தில் கொண்டு வரணும். இது பாஸ்டருக்கு, இது போதகருக்கு இல்ல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கொடுக்கணுங்க. அல்லேலூயா. ஆமா, நண்பர் பாஸ்டர் இருக்கிறாரா, அவருக்கு யார் தான் யோசிக்கணும் சொல்லுங்க? நீங்க தான், அப்படிதானே? ஏன்னா அவரு வேற எங்கேயும் சைடு வருமானம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் ஒரு ஆசாரியனுக்கு, ஒரு மேய்ப்பனுக்கு மந்தை தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நாம ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல குறைவுள்ளவர்களா இருப்போம் என்று சொன்னா இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரை நான் வஞ்சிக்க மாட்டேன் என்று சொல்லி, ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. மல்கியாவின் புத்தகத்தில் வாசிக்கிற போது தேவனுடைய பிள்ளைகளே 3:10 சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அது இன்னும் 20 லூக்கா 12:12 சொல்லுகிறது, என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் சொல்லி செலுத்துவது. மல்கியா 3:10 வாசிக்கலாமா? விரைவாக வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். கீழே வாசிக்கலாம். எப்பொழுது தசமபாகத்தை கொண்டு வரும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடை கொள்ளாமல் போகும் மட்டும், வரிசிக்க இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் வரிசிக்க மாட்டேனோ என்று, அதனாலே என்ன சோதித்து பாருங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கணும் மாட்டேனோ என்று சொல்லி, உனக்கு ஒருவேளை 1000 ரூபாய் வந்தாலும் அதுல நீ ஆண்டவருக்கு 100 ரூபாய் கொடுத்து, அல்லது அவன் சொல்ற 100 ரூபாய் வந்தாலும் அதுல ஒரு 10 ரூபாய் ஆண்டவருக்கு என்று சொல்லி எடுத்து கொடுக்கிற போது அதனுடைய ஆசீர்வாதத்தை கட்டாயம் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. மத்தேயு 7:7 சொல்கிறது, கொடிகள் அப்பொழுது கொடுக்கப்படும், அவன் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் என்ன செய்வீங்க? கண்ட நாம் கொடுக்கிற போது நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதத்தில் யாரெல்லாம் கொடுத்தார்களோ ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படுவது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற போது அவன் அதனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென். அவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும்போது கொடுப்பாங்க, ஆனா கொஞ்சம் வளர்ச்சிகள் வரும்போது கொடுக்கிறது நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு ஒரு அம்மா ஒரு பொருத்தனை பண்ணாங்க ஆரம்ப கால ஊழியத்துல. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் ரூபாய் கேஸ் வர வேண்டி இருந்தது. அப்ப எங்க சபையெல்லாம் அவன் தளம் போடப்படவில்லை. அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க, அவன் பாஸ்டர் இந்த கேஸ்ல இருந்து நாங்க விடுதலை ஆகிட்டோம்னா இந்த சர்ச் மெயின் எல்லா பொறுப்பை நாங்களே கட்டி தந்துருவோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த நாங்க எல்லாம் போராடி ஜெபித்தோம், நாங்க சபையாராயும் ஜெபித்தோம், காசு வந்தது. என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு நாள் ஒரு விருந்தை கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா கேட்க முடியும் கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த ரூபாயை வேற லேண்ட் வாங்குறதுக்காக இன்னொரு நபர்கிட்ட கொடுத்தாங்க, ஏமாத்திட்ட 2 ஆள் வந்தாங்க. பாஸ்டர் இப்படி ஆகி போயிருக்கு பாஸ்டர், நான் இவற்றை கொடுத்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி. நீங்க பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லது, பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்றும். அல்லேலூயா. ஆண்டவர் யாருமே நீ பொருத்தனை பண்ணி கட்டாயப்படுத்துகிறது இல்லை, ஆனா ஆண்டவரை ஒருபோது நாம் ஏமாத்த கூடாது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அவன் சொல்ற ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அவன் கொடுத்தா நமக்கு கட்டாயம் செய்வோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். அவன் இறக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? அப்படித்தானே? ஒரு கிணறு இருக்குன்னா அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டே இருந்தா அது என்ன செய்யும்? அவன் இல்லைன்னா அது என்ன செய்யும்? மரட்டு கிணறாவோ இல்லை அந்த கிணறு நாற்று கொடுத்துரும் தானே. அதுல இருந்து ஆசீர்வாதத்தை நாம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும். நமக்கு என்னென்னலாம் வருதோ அது போல அடுத்ததாய் பார்க்கிற போது நாம் அப்படியே இருந்து விடக்கூடாது. நீங்க நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஊழியம் வந்து செய்யறது பாஸ்டர் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆண்டவர் அழைச்சி என்ன தெரியுமா செஞ்சாரு? வாசிக்கலாமா?
மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தில் சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். 28:20 நம்ம அதுல சொல்லப்பட்டது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நன்றாய் கவனிங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் யாரா? ஆண்டவருடைய சீசர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சீசர்கள். நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும். நிறைய